ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே பாகற்காய் நல்லா வதங்கி வரணும். பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாகற்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் பொரியலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பொரியல் நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.